அவனே வளைஞ்சு போயிட்டான். இப்போ சொல்லுங்க, சொல்லிட்டே அவங்க எல்லாம் எங்க நம்ம போறோம். ரிவால்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க, அப்படியே வீடியோ முன்னாடி ஃப்ரெண்ட்ல வந்துறோம். ஒருத்தங்க நல்லா கஷ்டப்படுறவங்க இங்க வாங்க, கருவேப்பிலை கிடைக்கும். ஒழுங்கா வர மாட்டோமா? காமெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகலாம். காமெடி பண்ண கூட சரியா சரியா காமெடி பண்ணலாம். தயவு செஞ்சு உன் ஆஃபீஸ் வந்துலாம் அங்கேருந்து தூக்கி போட்டு போச்சா போம் பிளேஸ்லேயே. வெல்கம் டு யூடியூப் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பைத்தியக்காரன் நான் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்களேன் ஒரு நிமிஷம். அதை உள்ளே போகிற அவன் பேர் ஆகாஷ். எங்கே போகிறேனே தெரியாமல் அவன் பேர் ரிஸ்வானு. இந்த பையன் பேர் சாரி பொண்ணு, இது பொண்ணாடா நீ? இவங்க பேர் வந்து என் பேர் என்ன? இலக்கியாவும். இன்னொரு முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலை நடந்து போயிட்டு. ஸோ யாராவது ஆரி ஃபால்ஸ் வர்றதுனாக்கா கண்டிப்பாக எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மெயினாக அந்த மாதிரி குட்டி குசுமாலாம் கூட்டின்னு வராதுங்க. கையில் பிடிச்சின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பாப்பாவை கூட்டுவாங்க. அது பாருங்கள் சிங்கிச்சான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வர்றதா இருந்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. எது வேணால் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் வெயிட்டு கம்மியாக எடுத்துக்கலாம். தூக்கி நடக்க முடியாது இந்த இடத்துல, பார்த்துக்கோங்க. ஒரு கேங் போயிட்டுருக்கு, ஒரு கேங் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பாருங்க, கூட வந்த இவங்களுக்கு வந்து படையாப்பான்னு அனுப்பு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு வராதிங்க. உள்ள ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கை விட்டுங்க, ஸ்நாக்ஸ் போட்டு தெரியும். இதை கீழே காது போட்டுருந்தா வாட்டர் பாக்ஸ் கிட்ட வந்துட்டு பாத்தியா? அதுக்கு அந்த தண்ணி அழுக்கா இருக்குது. அது வந்து கலந்தது. ஆமா கரெக்ட் தான். മലയും പല കാടുകളും അതിതേനുകരും പലതരം ഇനകൾ കലയും മലയാളികളും ഇതിലാ. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த வழியை கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் நம்ம கீழே இறங்க போறோம். குதிக்கலாம். முதல்ல அகலக்காலன் ஆகாஷ் போகிறான். யாராவது ஆரிய ஃபால்ஸ் பிளான் பண்ணிங்கனாக்கா இதை பார்த்துக்குவாங்க, பார்த்து பத்திரமா வாங்க. ரோடெலாம் ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும். லேடிஸ்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு குழந்தைய வேறு கூப்பிட்டு வந்திருக்கோம். சரிக்கிட்டே போடா. போங்க, ஒன்றும் அவ்வளோலாம் பெரிய ரொம்ப கஷ்டமான வழி தான் இல்லை, போங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆரிய ஃபால்ஸ் கூப்பிட்டாரு எங்களை. ஸோ 2 கிலோமீட்டர் தொண்டை தண்ணி வைக்கிற அளவுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ இன்னமும் ஆரிய ஃபால்ஸ் என் கண்ணில் படல பாருங்க. பாவம், இவர் கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் மட்டும்தான் இந்த மாதிரி வினோதமான பிறவைகளாக இருக்கும். அவன் கொஞ்சம் சொல்கிறான், என்ன வேணா சொன்னான். ஃபால்ஸ் வரலாம் காண்டாக்டான்.
பைத்தியம். அதாவது கப்புள்ஸாக வர மாதிரி இருந்தாலோ ஃப்ரெண்ட்ஸாக வர மாதிரி இருந்தாலோ தயவு செஞ்சு யாராவது ஷூவை போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிலமை தான் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது செருப்பு இருந்ததுனால எனக்கு ஒரு கடவுள் பார்த்து ஒரு புது செருப்பு கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு சைடு பிரிஞ்சிச்சு. ஒன்றும் பேச முடியாது, வச்சு நான் நடந்து கீழே போயிடுவேன். தயவு செஞ்சு ஒரு நல்ல செருப்பு வாங்கிட்டு வாங்க, ஷூ வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க. சூப்பர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஐ ஃபால்ஸ் வந்து குளிச்சாச்சு முடிச்சாச்சு. வந்ததில் ஒரு செருப்பு லாஸு, ஒரு பேக்கை தேடிட்டு போயிட்டாங்க. ஸோ யாராவது வந்தீங்கன்னா பத்திரமா வாங்க. ஓகே, பாய் பாய் பாய். இது கூட கண்டினியூ பண்ணுறாங்க. பாய். ஒன்றும் தூக்கம் நிறைய டீ ஊற்றிங்க மேலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிச்சு. டீ சாப்பிட்ருக்கோம். டீ சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிட்டு வரலாம். ஸோ அடுத்து எங்கே போகலான்றது கமெண்ட் பண்ணுங்கள்.